ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கிறீங்களா? அதுக்காக ஃபேஸ் பேக்கு க்ரீம் எல்லாம் போட்டும் கலராக ஆகலையா? அப்போ இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் நல்ல வெள்ளையாக பளிச்சுன்னு மாறிடுவீங்க. 100% உண்மை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பிறந்ததுலேருந்தே கருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படுறவங்க இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் வருத்தப்படாதாங்க. இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் நல்ல கலராக மாறிடுவீங்க. வாரத்தில் 2 நாள் மட்டும் போட்டாலே போதும். ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசியும் சேர்த்துக்கலாம், நம்ம சாப்பாட்டுக்கு பொங்குற புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு இந்த 2 பொருள் தான். எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுறேன். 2 தண்ணி வச்சு நல்லா அரிசியையும் பச்சை பயிரையும் கழுவி எடுத்துக்கலாம். 2 தண்ணி வச்சு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறம் பச்சரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை பயிறு முங்குற அளவுக்கும் தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் இப்போ நைட்டு ஊற வைக்கிறேன். மறுநாள் காலையில் இதை பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியாதவங்க குறைஞ்சது 4 மணி நேரமாச்சு ஊற வைக்கணும். அப்போ தான் பச்சை பயிறு அரைக்கும் போது நல்லா க்ரீமாக வரும். மூடி போட்டு ஊற வச்சிடலாம். மறுநாள் காலையில் பார்க்கலாம். மறுநாள் காலையில் ஆயிடுச்சுது, திறந்து காட்டுறேன். பச்சைப்பயிறு நல்லா ஊறி நல்லா பொதும்பி பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா க்ரீமாக வரும். அதே மாதிரி பச்சரிசியுமே நல்லா ஊறி போய் இருக்குது. இந்த 2 பொருள் தான் நீங்கள் எவ்வளவு கருப்பாக இருந்தாலுமே உங்களை நல்லா கலராக மாற்றி கொடுக்கும். மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். ஊற வச்சிருக்கிற பச்சரிசியையும் பச்சை பயிரையையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசியும் பச்சை பயிரும் நல்லா ஊறி போய் இருந்துச்சுது அப்படின்னா நம்ம அரைக்கும் போதும் நல்லா க்ரீமாக வரும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். டீ வடிகட்டி அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளை துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த சாறு மட்டும்தான் நமக்கு தேவை, சக்கை தேவையில்லை. இந்த 2 பொருள் தான். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இதை வாரத்துக்கு ஒரு முறை ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் நல்ல வெள்ளையாக அழகாக பிரைட்டாக மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. சாறு தனியாக சக்கை தனியாக. அந்த சக்கையை தூர போட்டுடலாம். இந்த சாறு தான் தேவை. அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விஸ்கு அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்ல அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கலந்து விடணும். இல்லை அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிரும். ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி விஸ்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டியே விழாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், க்ரீமாகவும் வரும். சட்டியில் பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கையை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையை எடுத்து ஆற வச்சிட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க ஆறுற வரைக்கும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா க்ரீமாக பேஸ்ட் மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா க்ரீமாக மாறிடும். இந்த அளவுக்கு க்ரீமாக அடித்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். ஆலோவேரா ஜெல்லு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலையே ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டோம். இதுக்காக கடையிலலாம் அதிக காசு கொடுத்து வாங்கணும்னு தேவையில்லை. இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே கலராக பளிச்சுன்னு மாறிடுவீங்க. நம்ம பாட்டி காலத்துலலாம் பச்சை பயிரை தான் அரைச்சி ஃபேஸுக்கு சோப்புக்கு பதில் யூஸ் பண்ணினாங்க. ரெடி பண்ண இந்த க்ரீமை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 வாரம் ஆனாலும் கெட்டே போகாது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கூட ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி ரெடி பண்ணணும்னு தேவையும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாரத்துக்கு 2 முறையாச்சும் இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு கலராக மாறிடுவீங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. நான் இப்போ என் ஃபேஸ்க்கு நான் போட்டு காட்டுறேன். போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் லைவாக பார்ப்பீங்க. சோப்புக்கு பதில் நீங்கள் குளிக்கும் போது முகத்துக்கு இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி குளிக்கலாம். சில பேருக்கு கையில் கழுத்துலலாம் ரொம்ப கருப்பாக இருக்கும். அவங்க அந்த இடத்துல இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு கழுவினீங்க அப்படின்னா நல்லாவே கலர் மாறி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி போடுங்க. போட்டுட்டு நான் இப்போ ஃபேஸை கழுவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் போட்டதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சுது. நீங்கள் ஒரு டைம் போடும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்.
இனிமேல் 1000 கணக்கில் ஃபேஸ் பேக்கு க்ரீமுலாம் வாங்கி நீங்கள் செலவு பண்ணணும் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருள் இருந்தால் போதும். நம்ம எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே நல்லா பளிச்சுன்னு கலராக மாறிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.